குழந்தையே, இன்று மன நிம்மதியை கொடுக்கக்கூடிய ஒரு செய்தியைத்தான் உன் அப்பன் கொண்டு வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, இன்று நீ அனுபவிக்கின்ற கஷ்டங்களுக்கெல்லாம் காரணமாக இருக்கக்கூடிய ஒருவர் அங்கே உன்னை நினைத்து கண்ணீர் வடித்துக் கொண்டு இருக்கின்றார்கள். உன்னுடைய கஷ்டங்களுக்கு இவர்தான் காரணம் என்னும் பொழுது இவர்கள் எதற்காக கண்ணீர் வடிக்க வேண்டும் என்றுதானே என் பிள்ளை நீ யோசிக்கின்றாய். நிச்சயமாக உன்னுடைய யோசனை என்னவென்று உன் அப்பன் நன்றாகவே புரிந்து இருக்கின்றேன். பெண் குழந்தை, நீ நினைப்பது போல் அல்ல. இந்த வாழ்க்கை ஒவ்வொரு நேரமும் மனிதர்களின் எண்ணமும் குணமும் மாறிக்கொண்டே இருக்கும். அவர்கள் பச்சோந்தி போல இடத்திற்கு இடம் மாறிக்கொண்டேதான் இருக்கின்றார்கள். இடத்திற்கு தகுந்தாற் போல அவர்கள் இருக்கின்ற சூழ்நிலையை தகுந்தாற் போல அவர்கள் மாற்றிக்கொண்டிருக்கின்றார்கள். யாருக்கும் இதனால் என்ன பாதிப்பும் வரும் என்பதை பற்றி எல்லாம் அவர்கள் எந்த கவலையும் கிடையாது. தனக்கு வந்தால் மட்டும்தான் பிரச்சனை. அதை மற்றவர்களுக்கு இவர்களை கொடுத்தால் அதுவெல்லாம் இவர்கள் கணக்கில் ஒன்றும் இல்லை. எப்பேற்பட்ட மனிதர்களாக நீ பட்ட கஷ்டம் என்னவென்று உன் அப்பன் எனக்கு நன்றாக தெரியும். நீ கண்ணீர் சிந்திய காலம் உண்டு, இவர்களை நம்பி வாழ்ந்த காலம் உண்டு. இவர்களால் நல்லது நடக்கும் என்று நினைத்து என் குழந்தை இந்த வாழ்க்கையில் கோட்டை விட்ட விஷயங்கள் எல்லாம் ஏராளம். எவ்வளவோ இன்ப துன்பங்களை எல்லாம் பார்த்து விட்ட இந்த வாழ்க்கையில் இப்பொழுது சில காலமாக நடந்து கொண்டிருக்கின்ற விஷயங்களை பார்த்து என் குழந்தை மிகுந்த மனவேதனையோடு நீ நின்று கொண்டு இருக்கின்றாய். இந்த ரூபம் நான் உன்னோடு கைகோர்த்து நடந்து கொண்டிருக்கின்றேன். இந்த நேரத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் பல அதிசய மாற்றங்களும் நடந்து கொண்டேதான் இருக்கின்றது. என்றதாலும் எது வந்தாலும் இதிலிருந்து உனக்கான தேவை என்னவென்று நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னை வாழ வைக்கவும் இன்று அழ வேண்டிய சூழ்நிலை வந்திருக்கின்றது என்றால் ஏதோ ஒன்று நடக்கிறது. ஒரே வேளை உனக்கு நல்லது நடக்கவில்லை. அவர்கள் நினைத்தது போல நீ எல்லா விஷயங்களையும் வாழ்க்கையில் பெறவில்லை என்று நினைத்து ஆனந்த கண்ணீர் வடிக்கின்றார்களா, அல்லது உனக்கு எல்லாம் நடந்து விட்டதே என்று சொல்லி துக்கத்தில் கண்ணீர் வடிக்கின்றார்களா என்று தெரிய வேண்டியம் அல்லவா? அதைத்தான் உன் அப்பன் இன்று உனக்கு சொல்லிவிட வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, அப்பனுடைய வார்த்தைகள் ஒவ்வொரு நாளும் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற உன்னை சுற்றி நடக்கின்ற பிரச்சனைகளை பற்றி மட்டுமல்ல, உனக்கு நடக்கின்ற பல நல்ல விஷயங்களை பற்றியும் எடுத்து சொல்லி கொண்டு இருக்கின்றேன். எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் உன்னை விட்டு விலக மாட்டேன். நான் இருந்த உனக்காக நடத்தி கூடிய உண்மைகளை நீ தெளிவாக என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும். உனக்காக நான் தருகின்ற எல்லா விஷயங்களையும் நீ சரியாக என்னவென்று புரிந்து கொண்டாயானால் இதன் பிறகு உன்னை தேடி வருகின்ற விஷயங்களுக்கு எல்லாம் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் மிக பெரிய அளவில் கை கொடுக்கும். எந்த இடத்திலும் உன்னை இந்த வாழ்க்கை கைவிட்டு விடாது. நினைத்ததை விட சிறப்பான மாற்றங்கள் உனக்கு நடக்க வேண்டிய தருணம் இனி வரப்போகின்ற நேரங்கள் இந்த வாழ்க்கையில் என்றும் உன்னுடையதாக மாற வேண்டிய தருணம் வந்து விட்டது. என் குழந்தையே, நீ பட்ட கஷ்டங்கள் எல்லாம் போதும். இதற்கு மேலும் நீ அனுபவிக்க இங்கு எதுவும் இல்லை. உன்னை சோதனைக்கு ஆளாக்கியவர்கள், உன்னை வேதனைப்படுத்தியவர்கள் என்று இவர்களுக்கு என்ன கொடுக்க வேண்டும் என்று இந்த அப்பன் நான் நிர்ணயித்து விட்டேன். அவ்வளவு எளிதில் அவர்களை விட்டுவிடப் போவதில்லை. அவர்கள் என்னதான் அழுதாலும் புரண்டாலும் இந்த அப்பன் ஒரு பொழுதும் அவர்களை விட்டு விடுவதில்லை என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்தது எல்லாம் போதும். இனிமேல் என் குழந்தையே, நீயாக பிறக்கப் போகின்ற சந்தோஷங்கள் மட்டுமே அங்கு இருக்கின்றது. இவர்கள் கண்ணீர் சிந்திக் கொண்டிருப்பதற்கான காரணம் என்னவென்று நான் உனக்கு சொல்கின்றேன். என் குழந்தையே, இவர்கள்தான் செய்த தவறை உணர்ந்து கண்ணீர் வடித்து கொண்டு இருக்கின்றார்கள் என்பதுதான் உண்மை. ஏனென்றால் இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற எத்தனையோ விஷயங்களை சரி என கண்டு எத்தனையோ நிலைகளை இந்த வாழ்க்கையில் உனக்கானது என்று பெற்று கொண்டு நீ நல்லபடியாக வாழ்ந்து கொண்டிருந்த நேரத்தில் வேண்டும் என்று உன் வாழ்க்கையில் நுழைந்து உன் காயத்திற்காக நீ ஒரு பாதையில் சென்று கொண்டிருக்கும் பொழுது உன்னை எழுந்து வேறு பாதையில் நடக்க வைத்தவர்கள்
என்று உனக்கு கஷ்டங்களை கொடுத்து மேலும் மேலும் உன்னை சோதனைக்கு ஆளாக்கி வாழ்க்கையே வேண்டாம் என்று வாழ்க்கையில் விருத்தியின் உச்சத்திற்கு உன்னை அழைத்து சென்றவர் என்ன நடந்து கொண்டிருக்கின்றது? இந்த வாழ்க்கையில் என்றும் என் குழந்தை வேதனை பட்டு கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் உன் வாழ்க்கையில் உனக்கு என்ன கொடுக்கின்றது என்பதை உனக்கு தெளிவுபடுத்த இவர்கள் வந்திருக்கின்றார்கள். எத்தனையோ விஷயங்களை உனக்கு செய்து, எத்தனையோ பாவங்களை உனக்கு செய்து, இந்த வாழ்க்கை என்றால் என்ன என்பதை உனக்கு கற்றுக் கொடுத்து விட்டார்கள் அல்லவா? இதற்கு முன்னால் என் பிள்ளையே, அமைதியாக நீ உண்டு உன் வேலை உண்டு என்று இருந்து கொண்டிருந்தாய். காலையில் எழும்புவாய், நல்லபடியாக சாப்பிடுவாய், உன் வேலையை செய்வாய், வீட்டிற்கு வருவாய், உன் வேலைகளை பார்ப்பாய் என்பது போல அன்றாட உன்னுடைய வேலைகள் என்னவோ அதில் மட்டுமே உன் கவனம் இருந்து கொண்டிருந்தது. வாழ்க்கையில் போராட்டங்களும் எந்த ஒரு விஷயங்களும் இல்லை. நீ இப்படியே இருந்து கொண்டிருந்த இந்த நேரத்தில்தான் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான பல நல்ல விஷயங்கள் எல்லாம் உனக்கு நடக்கத் தொடங்கியது. அப்படி நடக்கும் பொழுதுதானே இந்த துரோகம் எதிரிகளும் உன்னை தேடி வருவார்கள். உன்னுடைய முயற்சி உச்சத்தை தொட்டதும் எங்கிருந்து கிளம்பி வந்து விட்டார்கள். இது நடக்கக்கூடாது. இவர்கள் எப்படி முன்னேறுகிறார்கள், இவர்கள் வாழ்க்கையில் எப்படி நல்லது நடக்கிறது என்று சொல்லி உன் வாழ்க்கையை அழிக்க மேலும் மேலும் உனக்கு சோதனைகளை கொடுக்கவும் வேண்டும் என்று உன்னை தேடி வர தொடங்கிவிட்டார்கள். இவர்களுடைய இந்த செயல்களால் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற பல நல்ல விஷயங்களில் நிச்சயமாக நடக்காமல் போனது. அதற்கு காரணம் இவர்கள் செய்தது கண்டு நீ மனதில் காயம் கண்டதுதான். நமக்கு இத்தனை நெருக்கமானவர்கள் நம் வாழ்க்கையில் எத்தனை பெரிய துரோகத்தை செய்துவிட்டார்களே என்று சொல்லி என் பிள்ளை, நீ வேதனையில் உடைந்து விட்டாய் அல்லவா? உன்னுடைய விளைவுதான் நீ எடுத்து வைத்த அடிகளை உன் முழுமையாக எடுத்து வைக்க முடியாமல் போய்விட்டது. இனி என்ன செய்ய வேண்டும் யோசித்து கொண்டு இருக்கின்ற இந்த நேரத்தில் இந்த வாழ்க்கை உன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்பதை நீ தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது. உன்னை சுற்றி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கும் இந்த வாழ்க்கை உன்னை ஏதாவது ஒரு கட்டத்தில் நல்ல நிலைக்கு நோக்கி அழைத்து சென்று கொண்டிருக்கின்றதல்லவா? எப்படியாவது நம் இந்த வாழ்க்கையை நல்லபடியாக மீட்டு கொண்டு வர வேண்டும் என்கின்ற ஒரு தைரியத்தை உனக்குள் கொடுத்தது இந்த அப்பன். என்னுடைய வார்த்தைகளை கேட்ட பிறகுதான் என் பிள்ளையே விழித்து கொண்டாய். இப்படி இருந்து விட்டோமானால் இவர்கள் நம் வாழ்க்கையை அழித்து விடுவார்கள் என்று தெய்வத்தை நாடினாய் அல்லவா? தெய்வத்தை கதி என்று சரணடைந்தாய் அல்லவா? உன் குல தெய்வத்தின் பாதத்தில் முழுக்கி கிடந்தாய் அல்லவா என் பிள்ளையே? அதற்கு பலன்தான் இப்பொழுது உனக்கு கிடைக்கின்றது. உன்னுடைய குல தெய்வம் அவரவர்களின் வாழ்க்கையில் அவரவர்கள் செய்த தவறை உணர வேண்டிய தருணம் அவர்கள் வாழ்க்கையில் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. உன்னுடைய குல தெய்வம் இந்த அப்பன் நானாக இருக்கும் பட்சத்தில் அப்பன் இதை செய்கின்றான் என்பதை நீ புரிந்து கொள் என் பிள்ளையே. அவர்களுக்கு வாழ்க்கையில் என்ன தண்டனை கொடுக்க வேண்டும் என்று நம் முழுதில் நினைப்பதை விட அவர்கள் திருந்துவதற்கு வாய்ப்புகளை இப்பொழுது அவர்களுக்கு வாழ்க்கையில் அவர்கள் செய்த தவறுகளை உணர வேண்டிய தருணம் அவர்களுக்கு வாய்ப்புகள் கொடுத்திருக்கின்றது. உன்னுடைய குல தெய்வம் இந்த அப்பன் நானாக இருக்கும் பட்சத்தில் அப்பன் இதை செய்கின்றேன் என்பதை நீ புரிந்து கொள் என் பிள்ளையே. அவர்களின் வாழ்க்கையில் என்ன தண்டனை கொடுக்க வேண்டும் என்று முதலில் நினைப்பதை விட அவர்களுக்கான வாழ்க்கையை திருத்துவதற்கான வாய்ப்புகளைத்தான் இப்பொழுது நான் தந்திருக்கின்றேன் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் செய்த தவறுகள் எண்ணி வருந்தி கொண்டு இருக்கின்றார்கள். அவர்கள் செய்த தவறுகளை நினைத்து வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். இனிமேலும் அவர்களுக்கு தண்டனை கொடுக்க வேண்டிய அவசியமில்லை என்று இந்த அப்பன் நான் நினைத்து ஒதுங்கிய நேரத்தில்தான் இவர்கள் மீண்டும் மீண்டும் அவர்கள் என்ன செய்ய வேண்டும், உன் வாழ்க்கையில் எப்படி அழிக்க வேண்டுமோ அதை செய்ய தொடங்குகின்றார்கள். இதற்கு மேலும் விட்டு வைத்தால் சரியாகாது. உன் குல தெய்வத்திடமிருந்து அவர்கள் மிக பெரிய தண்டனை கிடைத்து விட்டது. இந்த வாழ்க்கையில் மீண்டும் எழும்ப முடியாத ஒரு நிலைக்கு மிக பெரிய பிரச்சனையை சந்தித்து கொண்டிருக்கின்றார்கள். எந்த ஒரு விஷயம் உன் வாழ்க்கையில் நடந்ததற்காக வருத்தப்பட்டு பொறாமைப்பட்டு
அதனை தடுத்ததற்கு ஓடி வந்தார்களோ அந்த விஷயங்கள் அத்தனையுமே இவர்களின் வாழ்க்கையில் ஒரு பொழுது அவர்களால் பெற்று கொள்ள முடியாது. அடுத்தவர்களுக்கு நீ என்ன தீங்கு நினைக்கின்றாயோ அந்த தீங்கு உன்னைத்தான் வந்து சேரும் என்று குலதெய்வம் அவர்களுக்கு தண்டனையை கொடுத்து விட்டது. உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற அத்தனை பேருடைய வாழ்க்கையை பார்த்து பொறாமைப்பட்டார்கள், சந்தோஷமாக இருக்கின்றார்கள். எல்லாம் பார்த்து எப்படி இவர்களுக்கு மட்டும் தெய்வம் இது போன்ற சந்தோஷத்தை கொடுத்திருக்கின்றது, இந்த சந்தோஷம் அழிய வேண்டும் என்று அவர்கள் நினைத்தார்கள். ஆனால் இப்பொழுது அவர்கள் குடும்பத்தில் இருக்கின்றார்களின் மன நிம்மதி கேட்டு அவர்கள் குடும்பத்தில் இருக்கின்றவர்களின் சந்தோஷத்தை அழித்து அவர்கள் நின்று கொண்டிருக்கின்றார்கள். இனி என்ன நினைத்தாலும் சரி, என்ன செய்தாலும் சரி, இந்த வாழ்க்கையில் உனக்கான நல்ல விஷயம் எல்லாம் நல்லபடியாக நடந்து கொண்டிருக்கின்றது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நேரம் இந்த அப்பன் உன் வாழ்க்கையில் வந்தது உனக்கு எத்தனை பெரிய நல்லது தெரியுமா? இந்த அப்பன் உன்னுடைய வாழ்க்கைக்குள் வந்ததோடு மட்டுமல்லாமல் உனக்கான நல்ல விஷயங்களை நான் செய்து கொடுக்க தயாராகிவிட்டேன். எத்தனை மாற்றங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு வந்திருக்கின்றது, எத்தனையோ திருப்பங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு கொடுத்திருக்கின்றது. எண்ணற்ற விஷயங்களை நினைத்த இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் நீ பட்ட துன்பங்களும் நீ பட்ட கஷ்டங்களும் உனக்கு கண்ணீர் முன்னால் வந்து நிற்கும் பொழுது இவர்கள் தானே உன் நிலையிற்கு வந்திருக்கின்றார்கள். இவர்கள் மட்டும் நம்மை நம் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை கண்டு பொறாமைப்படாமல் இருந்திருந்தால் நம் நல்ல நிலைக்கு வந்திருப்போம். இவர்கள் வார்த்தைகளை கேட்டுதானே நம் மனமுடைந்து விட்டோம், நம்முடைய முயற்சிகளை எல்லாம் நாம் கைவிட்டு விட்டோம் என்று சொல்லி என் குழந்தை நீ வேதனைப்படுகின்றாய் அல்லவா? நிச்சயமாக உன்னுடைய வேதனைகளுக்கெல்லாம் சேர்த்து வைத்து இந்த அப்பன் கொடுக்கக்கூடிய பலனானது உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கப் போகின்ற இந்த அப்பன் இவர்களுக்கு வழங்குகின்ற இருக்கின்ற இந்த தண்டனையை நினைத்து கண்ணீர் வடிக்கின்றார்கள். இவர்களின் வாழ்க்கையில் நடந்த ஒவ்வொரு விஷயங்களும் அவர்களுக்கு ஒரு விஷயத்தை நினைவுபடுத்துகிறது. நாம் இதைத்தானே அவர்களுக்கு செய்ய நினைத்தோம், இது எப்பொழுது நமக்கு நடக்கிறதோ என்று அவர்களை வைத்திருக்கின்றார்கள். இப்படியானால் இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு இன்ப துன்பத்தையும் நினைத்து நினைத்து மனவேதனை பட்டு கொண்டு இருக்கின்ற இந்த நேரத்தில் ஒவ்வொருவரும் தன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடந்து கொண்டிருக்கின்றது என்பதை பற்றி நிச்சயமாக சிந்திக்க வேண்டிய நேரமாக இருக்கின்றதல்லவா? அடுத்தவர்களுக்காக என்றும் நினைத்தோமானால் நம் வாழ்க்கை நம்முடைய நிம்மதியை கொண்டு போகும். எப்பொழுதும் தன்னுடைய சந்தோஷத்தை மறந்துவிட்டு அடுத்தவர்களுடைய வாழ்க்கையை அழிப்பதில்தான் சந்தோஷம் அடங்கி இருக்கின்றது. இனிமேல் வாழ்நாள் முழுவதும் சிரிக்க முடியாதபடிக்கு வாழ்க்கை போய் வகைத்தான் போகின்றது. என் குழந்தையே, இந்த அப்பன் உனக்கு சொல்ல வந்த இந்த வார்த்தைகள் உனக்கு நம்பிக்கை இல்லையா? அவர்கள் சந்தோஷமாக தானே அப்பனிடத்தில் இருக்கின்றார்கள் என்று நீ நினைக்கிறாய். என் குழந்தையே, ஒருவருக்கு துரோகத்தை செய்து அதனால் தெய்வத்திடமிருந்து தண்டனை பெற்றவன் ஒரு பொழுதும் அதனை என்னவென்று வெளிக்காட்டுவது கிடையாது. ஏனென்றால் அது அவனுடைய மனதிற்கு மிக பெரிய இலக்கல்லவா? நீ செய்த தவறுக்கு அனுபவிக்கின்றாய் என்று எளிதாக சொல்லி விடுவோம் அல்லவா? அதனால் அதனை வெளிக்காட்டாமல் மறைத்து கொண்டு இருக்கின்றார்கள். இன்னும் சில நாட்களில் தானாகவே இவையெல்லாம் வெளியே தெரிய வரும். அவர்களுடைய நிலைமை இதையெல்லாம் நிச்சயமாக உணர்ந்து காட்டும். அதனால் சரியான சந்தர்ப்பத்திற்காக எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்து உன்னுடைய வாழ்க்கையில் பல அரிய மாற்றங்களை வரப்போகின்றது. உனக்கு எதிரி இவர்கள் கண்ணீர் விட காரணம் உனக்கு செய்த பாவம் உணர்ந்ததுதான். இவர்களுக்கு தண்டனை குறைவு, ஆனால் உணர்ந்தது போல நடிப்பவர்களுக்கு தண்டனை நிச்சயம் உண்டு அல்லவா? இவர்கள் அன்று நடித்ததற்கு இப்பொழுது தண்டனையை அனுபவிக்கின்றார்கள். எப்பொழுது கண்ணீர் சிந்த வேண்டிய நிலைதான் இவர்களுக்கு மிக பெரிய தண்டனையாக இருக்கின்றது. இந்த அப்பனிடத்தில் பார்த்ததிலிருந்து கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இனி எதை நினைத்தாலும் வருத்தப்படாதே. இனி எல்லா சூழ்நிலைகளும் நல்லபடியாக
நல்ல வழியைப்படுத்தும் என்பதை நீ புரிந்து கொண்டால் போதும். உன்னுடைய இந்த வாழ்க்கை மாற்றங்கள் உன்னை நிச்சயமாக சந்தோஷத்திற்கு கொண்டு செல்லும் என்பதை என் குழந்தை நீ புரிந்து கொண்டால் போதும். எதற்கும் வருத்தப்படாமல் உனக்கு என்றென்றைக்கும் இந்த வாழ்க்கை நல்லதை நடத்தி கொடுக்கும் என் தங்கமே. இந்த அப்பனுடைய ஆசீர்வாதங்கள் உனக்கு என்றைக்கும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.